Hallelujah. Hallelujah. Mike. Hallelujah. Hallelujah. நாம் கண்களை மூடி ஜெபிக்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 9 மாதங்களையும் கண்ணின் மணியை போல எங்களை காத்து நல்ல சுகபலனை தந்து தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் இருப்பது விசுத்த கிருபையாக இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திற்குள்ளே நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோட காலங்கள் எல்லாம் உடைய கருத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைய நாடுகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த ஆண்டவரே லெபனான்லையும் ஆண்டவரே இஸ்ரேலுக்கும் இடையிலே நடக்கின்ற இந்த ஆண்டவரே அப்பா தாக்குதல்களிலே ஆண்டவரே எத்தனை ஆத்மாக்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் மடிந்து போகிற காரியங்களாக இருக்கிறது, அச்சுறுத்துகிற காரியங்களாக இருக்கிறது பார்க்கும் பொழுது ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை கொல்லப்படுகிறார்கள். ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே உடைமைகளை, உரிமைகளை, சொத்துக்களை, வீடுகளை எல்லாம் இழந்து அகதிகளாக அன்றைய நாடுகளாகிய சிரியாவுக்குள்ளே ஆண்டவரை எப்படியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே ஆண்டவரை ஒன்றத்துக்கும் தகுதி இல்லாத எங்களை நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நாளில் நீர் ஆண்டவரே அப்பா சமாதானத்துடன் வாழும்படியாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா தர இருக்கின்ற இந்த வார்த்தையின் மூலியமாக என் தகப்பனே அப்பா ஒவ்வொருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சரீரத்துக்குரிய கண்கள் அல்ல இயேசு சுவாமி அப்பா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இதோ நாட்கள் ஆண்டவரே அப்பா காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தா அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தைகள் சென்றடையாத ஆண்டவரே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இயேசு சுவாமி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து தந்திர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே வழி நடத்தும். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலும் நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய காரியம் இப்போ ஒரு பெற்றோர் ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். வழியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வன்முறையான காட்சியை பார்க்குறாரு. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து பயங்கரமான ஒரு காரியமா இருக்கும்போது உடனே தகப்பன் என்ன செய்வார்? பிள்ளைய அணைத்து கொள்வாரு. அடுத்தது பார்க்காதபடிக்கு என்ன செய்வாரு? கண்ணை மூடிடுவாரு இல்லையா? கண்ணை பார்க்க கூடாது. ஐயோ பிள்ளை பார்த்துச்சுன்னா உடனே அது என்னுடைய மனசு வந்து என்னாகும், மனதுல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக அந்த கண்ணை மூடி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அவசமான காட்சிகளையோ இதையோ பார்க்கும்பொழுது, ஒரு டிவியில பார்க்கும்பொழுது உடனே பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? பிள்ளை அதை பார்க்க கூடாது வரைக்கும் ஒன்று அதை அமைக்கி போடுவார்கள், இல்லை என்றால் அதை கண்ணை வைத்து மறைத்திடுவார்கள். அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம இந்த கண்களை என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? மறைக்கிறவர்களாக இருக்கிறோம், கட்டுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இதே வந்துட்டு இப்படிப்பட்ட காரியங்களை வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க, ஐசியூல இந்த ஆக்சிடென்டல் டிபார்ட்மெண்ட் இதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு என்ன செய்ய முடியாது? கண்ணை கட்ட முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல அந்த குற்றுயிரும் குலையுருமா இருக்கிறோம். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய உதவி தேவையா இருக்கும்போது அவங்களே வந்து அந்த நேரத்துல அவர்களே, ஆனா இது வந்து குழந்தைகள் பார்க்க கூடாது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் வந்துட்டு பெற்றோர்கள் சில காரியங்களை பார்க்க கூடாது என்பதற்காக என்ன செய்வார்கள்? அவருடைய கண்களை கட்டுகிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் வந்துட்டு லூக்கா, ஒருத்தர் வந்துட்டு லூக்கா 22:64, ஒருத்தர் வந்து மார்க் 14:65. 14:65 மார்க், லூக்கா 22:64. Mark 14:65. Some of the people started. Hallelujah, 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 hallelujah. Luka 22:65. Hallelujah, hallelujah, hallelujah. 64. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி. அதோட போதும். அப்ப என்ன சொல்றாங்க? நீ படி. Mark 14:65. Some of the people started spitting on Jesus. They blindfolded him, hit him with their fists, and said, "Tell us who hit you." Then the guards took charge of Jesus and left him. இதுல வந்துட்டு பார்க்கும்போது அவருடைய கண்ணை கட்டி அறைந்து உன்னை அடித்தவன் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா மார்க்ல பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் மேல் துப்பவும்
அவருடைய முகத்தை மூடவும் குட்டவும் ஞான திருஷ்டினால் பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் இயேசுவை கன்னத்தில் அறைந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த 2 இடத்துலயும் என்ன செய்யப்பட்டதா இருக்கிறது? இயேசுனுடைய கண்கள் என்ன மூடப்பட்டதாகவும் மூடப்பட்டதாக கட்டப்பட்டதாக இருக்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பண்ணணும், என்னன்னு பார்க்கணும்னா கட்டப்பட்ட இயேசுவின் கண்கள், பிளைண்ட் ஃபோல்டட் ஜீசஸ் அப்படின்றத இந்த நாம் ஏன் அவருடைய கண்ணை கட்டுறாங்க? ஏன் அவர் கண்ணை கட்டுறாங்கன்னா அவர் ஞான திருஷ்டினால எல்லாத்தையும் சொல்லுவாரு. இல்ல அதாவது நான் சொல்றேன் இருங்க. அவர் ஏன் கண்ணை கட்டுறாங்கன்னா அவரை கேலியாக்குறதுக்கு. இப்போ கண்டுபிடிங்க யார் அடிச்சா அப்படின்னு. அதே தான் அப்போ சொன்னாரு, ஞான திருஷ்டினால சொல்லு அப்படின்னு சொல்லி. இல்ல, இயேசு எனக்கு எதுக்கு கட்டுறாங்கன்னா கண்ணை கட்டி அவரை அவமதிக்கணும், அவரை வந்து பரியாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, என்ன வேணும் அவரை நிந்திக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறாங்க, அவருடைய கண்ணை கட்டுறாங்க. அப்புறம் கண்ணை கட்டிட்டு தான் அவர் என்ன செய்யறாங்க, அவருடைய கண்ணை கட்டிட்டு தான் என்ன செய்யறாங்க, அவருடைய முகத்துல துப்புறாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. அப்புறம் தலையில குட்டுறாங்க. இப்ப இதே நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து நம்மளுடைய முகத்துல அரைஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், உடனே என்ன செய்வோம், திரும்பி ஓங்கி ஒரு அடிக்கி இந்த ஆத்திரம் தீர வரைக்கும் என்ன செய்வோம், அரைஞ்சு தீருவோம். இல்ல துப்பிட்டாங்கனாலும் கொண்டுட்டாலும் கொட்டிட்டாலும் உடனே நம்ம என்ன செய்ய ரியாக்ஷன் பண்ணுவோம். ஆனா அவர் எதுவுமே செய்யாம என்ன செய்தாரு, அமைதியாக இருந்தார் என்று சொல்லி. அப்ப அவரை அவமதிக்கணும், அவரை என்ன செய்யணும், பரியாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அப்படின்றதுக்காக என்ன செய்யறாங்க, அவருடைய கண்ணை கட்டுகிறது ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லிப்பாரு. இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பயத்தை அதிகரிப்பதற்காக கண்ணை கட்டும் போது அவருக்கு வந்துட்டு பயத்தை உண்டாக்கணும், பயத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, அவர் கண்ணை கட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம கூட பார்க்கும்போது இந்த தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, தூக்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அவங்க கண்ணை கட்டிட்டு தான் அவங்களை வந்து அந்த தூக்கு மேடைக்கு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு வந்துட்டு பயம் வந்துரும் அப்படின்றதுக்காக, ஒரு பயம் வரணும் அப்படின்றதுக்காக. இப்ப நம்ம சினிமால எல்லாம் கூட பார்க்கும் பொழுது கடத்திக்கிட்டு போறவங்களை என்ன செய்வாங்க, கண்ணை கட்டி எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்க தெரியாத அளவுக்கு அப்படின்ட்டு நம்ம அதையெல்லாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அடிக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, இப்போ ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னும் போது கண்ணை கட்டினவங்களுக்கு எந்த பக்கத்துல இருந்து அடி வருதுன்னு யூகிக்க முடியாது, யார் அடிக்கிறாங்க அப்படிங்கறது யூகிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி காரணத்துக்காக என்ன செய்யறாங்க, கண்ணை கட்டுறது. ஒண்ணு வந்துட்டு அவரை அவமதிக்கணும், நிந்திக்கணும்ன்றதுக்காக, இன்னொன்னு வந்துட்டு பயத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக. மூணாவது காரியம் எதுக்கு அவருடைய கண்ணை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் கண்ணை கட்டுறான்னு சொல்லி கட்ட போகும்போது அவருடைய கண்ணை நேருக்கு நேரா பார்க்கும் போது இயேசுனுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருந்தது, கருணை உள்ள கண்களா இருந்ததுன்னு பாக்குறோம், வல்லமை உள்ள கண்களாக இருந்ததுன்னு பாக்குறோம், அன்புள்ள கண்களாக இருந்ததுன்னு பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, மன்னிக்கிற சுவாபம் உள்ள ஒரு கண்களாக இருக்கிறது அப்படின்னு. ஒருவேளை கட்ட போறவன் இயேசுனுடைய கண்களை பார்க்கும்போது அந்த பார்வையிலேயே அவன் மனம் மாறி என்ன செய்வான், மனம் மாறிட்டானா என்ன பண்றது அப்படின்றதுக்காக என்ன செய்றாங்க, முதல்ல அவருடைய கண்ணை கட்டுக்கிட்ட ஒரு கோழைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ கண்ணை எதுக்கு கட்டுறாங்க, 2 காரணத்துக்காக கண்ணை கட்டலாம். ஒண்ணு வந்துட்டு தவறு செய்யறதை தடுப்பதற்காக கட்டுகிற கண். இப்போ நம்ம குழந்தை கண்ணை மூடும் போது என்ன செய்யறோம், ஆபாசமான காட்சியை பார்க்கும் பொழுது என்ன செய்யறோம், கண்ணை மூடும் பொழுது என்ன செய்யறோம், அந்த குழந்தை வந்துட்டு அந்த ஒரு தவறான காரியத்தை பார்த்து திரும்பி அதை வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது என்பதற்காக கண்ணை ஒரு கட்டுகிற காரியம் ஒன்று இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னு, தவறை நடப்பிப்பதற்காக, நான் தப்பு செய்ய போறேன் அதனால நீ கண்ணை முடிக்கும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தருடைய கண்ணை மூடுகிற காரியம். இப்ப 2 விதமான காரியம். ஒண்ணு நம்ம கண்ணை மறைக்கிறது, இன்னொன்னு வந்து அடுத்தவங்க கண்ணை மறைச்சிட்டு தப்பிதம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வேதத்துல வந்துட்டு நம்ம உதாரணத்தை பார்க்கும்போது மோசே என்ன செய்வாரு, இந்த ஒரு எகிப்தியனை கொண்டுட்டு என்ன செய்வாரு, எகிப்தியனை கொள்வாரு இல்லையா, கொண்டுட்டு மண்ணுல பதிப்பாரு. அப்போ கொல்றதுக்கு முன்னால அவர் என்ன செய்வாரு, சுத்தி முத்தி பாப்பாரு, யாராச்சும் என்ன பாக்குறாங்களா, யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அவர் என்ன செய்வாரு, அந்த எகிப்தியனை கொண்டு மண்ணுல புதைச்சிட்டு என்ன செய்யறாரு, ஓடிடுவாரு. அப்போ அவருக்கு என்ன, தன்னை யாரும் பார்க்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, அந்த காரியத்தை செய்யறாருன்னு பாக்குறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வார்த்தை எடுத்து படிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள்னா ஜட்ஜஸ் தானே ஓல்டுல.
நியாயாதிபதிகள் பக்கம் 334 பக்கம் 334 கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 334. கடைசி வசனம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு. அந்த நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். In those days Israel wasn't ruled by a king and everyone did what they thought was right. அப்ப அந்த நாட்கள் எல்லாம் நியாயாதிபதிகள் காலத்துல யார் இல்ல? ராஜாக்கள் இல்லை. ராஜாக்கள் இல்ல. அதனால மக்கள் என்ன செய்றாங்க? அவங்க இஷ்டத்துக்கு எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பார்க்கிறோம். அதே மாதிரி ராஜாக்கள் கிங்ஸ்ல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கிங்ஸ், செகண்ட் கிங்ஸ் இதுல எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஒண்ணு ஒரு ராஜா வந்துட்டு பொல்லாங்கான கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாங்கான காரியத்தை செய்கிறவனா இருப்பான், இல்லைன்னா கர்த்தருடைய பார்வைக்கு நலமான காரியத்தை செய்கிறவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய கண்ணுக்கு நம்மை மறைத்துக் கொள்ள முடியுமா? இல்ல, நிச்சயமாக நம்மை மறைத்துக் கொள்ளவே முடியாது. ஏன்னா அது நமக்கு நாமே கட்டி கொள்கிற ஒரு கண் கட்டாக தான் இருக்கு. நம்ம உதவ சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருந்துடுச்சு அப்படின்னு ஒரு பழம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம், ஐயோ நம்ம வந்து நம்மள பாக்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு போலியான ஒரு கண்கட்டை போட்டுக்கிட்டு தான் மனிதர்கள் திரிகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 98 தாவீது சொல்வாரு, 90 அது 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And you know all of our sins, even those we do in secret. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை முகத்தின் வெளிச்சத்திலையும் நிறுத்தினீர். அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய அக்கிரமத்தையும் சரி, நம்முடைய அந்தரங்க பாவங்களையும் சரி, யாருமே பார்க்கவில்லை என்று செய்கிற நம்முடைய அந்தரங்க பார்வைகளையும் அவர் என்ன செய்வாரா? முன் நிறுத்துவார். வெளிச்சத்திலும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா இது எல்லாத்தையுமே தெரியாம இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இயேசுவை கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க? இயேசுடைய கண்ணை கட்டி என்ன செய்யறாங்க? அவரை அவமதிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். இந்த நாளெல்லாம் இந்த 3 ஒரு சின்ன காரியத்தை நம்ம இயேசுவின் கண்ணை கட்டியதற்காக காரியத்தை குறித்து பார்க்கலாம். முதல் காரியம், இயேசுவின் கண்களை கட்டியது யார்? இரண்டாவது வந்து கட்டப்பட்ட மனித குலத்தின் நம்முடைய கண்கள், மனுஷனுடைய கண்கள், கட்டப்பட்ட மனுஷனுடைய கண்கள். மூன்றாவது இயேசுனுடைய கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு 3 காரியத்தை நாம பார்க்கலாம். மத்தேயு 26:57 26 After Jesus had been arrested, he was led off to the house of Caiaphas, the high priest. The nation's leader and the teachers of the law of Moses were meeting there. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதே தான் வந்துட்டு மார்க் 14:53 நாம பார்க்க முடியும். ஆங்கில வேதத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை பிரீஸ்ட்னு போட்டிருக்கு. காயபாவினிடத்துல கொண்டுட்டு போறாங்க இயேசு இல்லையா? அப்போ ஹை பிரீஸ்ட் அது மாத்திரம் இல்லாம ஆல் சீஃப் பிரீஸ்ட், எல்லா ஆசாரியர்களும், அது மாத்திரம் இல்லாமல் வேத சாஸ்திரிகள், நல்ல வேதத்தை படித்தவங்க, இவங்க எல்லாமே ஆல் ஆர் அசம்பிள்டு இன் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ காய்பா வந்துட்டு என்ன போட்டிருக்கு? பிரதான ஆசாரியன், இஸ் த ஹை பிரீஸ்ட் போட்டிருக்கு. அப்போ அவன் வந்து அந்த தேவாலயத்துல ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ அவனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தேவாலயத்துக்கு பக்கத்துலயே கொஞ்சம் தூரத்துல தான் காய்பானுடைய இல்லம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம சர்ச்ல எல்லாம் பார்க்கும்போது ஃபாதர்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த கோயில் காம்பவுண்ட்லயே பின்னாடி ஒரு அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அவருக்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும் அவருக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இடத்துல தான் காய்பா என்ன செய்கிறவராக இருக்கிறார்?
தங்க வைக்கப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. இப்போ அந்த இடத்துல தான் என்ன செய்யறாங்க, இயேசுவை கூட்டிட்டு வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, வேத பாரகர், ஆசாரியர்கள், அப்புறம் எல்லாருமே என்ன செய்யறாங்க, அவரை சுற்றி இருக்கிற காரியங்கள். அவர் மாத்திரம் இல்லாமல் காவலர்கள், தேவாலயத்தை காவல் காக்கிற காவலர்களும் இருக்கிறாங்க. அந்த காவலர்களுடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவாலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனா இங்க நடக்கிறது என்ன காரியமா இருக்கிறது, அநீதியான காரியம் நடக்கிறதா இருக்கிறது. அவரை கொண்டு வந்து அடிக்கவும், அவரை கொட்டவும், துப்பவும், கன்னத்தில் அறையவும், அவர் கண்களை கட்டவும் செய்கிற காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போ ஆனா அத வந்துட்டு யாரு கட்டினாங்கன்னு போடல இல்லையா, இவர்கள் எல்லாம் இருந்தார்கள், அவங்க இயேசுவின் கண்கள் கட்டப்பட்டது. நம்ம நினைக்கலாம் ஒருவேளை காய்பா தான் கட்டினாரோ, இல்ல பிரதான ஆசிரியர் கட்டினாரோ, இல்ல வேற மற்ற ஆசிரியர்கள் கட்டினாங்களா, இல்லைன்னா வேத பார்க்கர் கட்டினாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் யாரா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவ பக்தியின் வேஷம், எல்லாமே பிரீஸ்டுங்க தான், ஃபாதருங்க தான் இல்லையா, தேவாலயத்துல ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்க தான். அப்போ இவங்க தான் என்ன செய்யறாங்க, தேவ பக்தியின் வேஷம் தைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த காலத்திலயும் என்ன செய்கிறார்கள், தேவ பக்தியின் வேஷம் தரித்த நிறைய பேரு குற்றீசல் போல எல்லா இடங்களிலும் நிரம்பி காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நினைக்கலாம் ஒருவேளை ஆசாரியனோ இல்ல காய்பாவோ கட்டினாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதன் இயேசு தன்னுடைய கண்களை கட்டவில்லை, ஒரு மனித குலமே என்ன செய்தா இருக்கிறது, ஒரு மனித ஜாதி என்ன செய்கிறதாக இருக்கிறது, இயேசுவின் கண்களை கட்டியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கணும். இப்ப நம்ம ஆதி ஆகமத்தில இருந்தே இப்ப நம்ம பார்க்கும்போது ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் தேவன் என்ன சொல்றாரு, இந்த கண்ணியை புசிக்காத அப்படின்னு சொல்லும் போது சொல்லியும் கூட அது என்ன செய்கிறது, அவங்களுடைய கண்களுக்கு அது எப்படியா இருக்குதான், பார்வைக்கு இன்பமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அவங்க கண்கள்லயே அது ஒரு இச்சையை கொடுத்தது, லஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த லஸ்ட் இந்த ஹைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் அந்த கண்களில் என்ன செய்யப்பட்டதாக இருக்கிறது, கண்களில் பாவம் தொடங்கியதுனால தான் நம்முடைய தேவகுமாரனாகிய இயேசுவினுடைய கண்கள் கட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பவே தொடங்கின அந்த பாவம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த ஆதாம் என்ன செய்தான், என்னத்தை இழந்தான், பாவம் செய்து போனான், தேவ மகிமையை இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது தொடர்ந்துதான் இந்த மனித குலமே என்ன செய்தது, பாவத்திலே விழுந்தது. அப்படியே பார்க்க போனோம்னா எல்லாருமே என்ன செய்தார்கள், பாவத்தில் விழுந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மனித குலமே என்ன செய்தது, பாவத்தினால் இழந்து போனது என்று சொல்லி. அப்ப அந்த கண்களினால வந்த அந்த இச்சையினால் வந்த பாவம் தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களை கட்டினது என்று சொல்லி 1 யோவான் 1 John 2:16. Our foolish pride comes from this world, and so do our selfish desires, and our desire to have everything we see. None of this comes from the Father. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்திற்கு உண்டானவைகள், உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த வேண்டாத கனியை புசித்து சாப்பிட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன வருது, பாவம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கண்களின் நிச்சயம் அந்த அப்பதான் முதல் பாவம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதன் காரணமாக தான் தேவகுமாரனுடைய கண்கள் கட்டப்படுகிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் வந்துட்டு அன்பினால் நிறைந்தவராக காணப்படுகிறார். அவர் என்ன செய்யறாரு, மனுஷனை யாருடைய சாயல்ல படைக்கிறாரு, தன்னுடைய சாயல்ல படைக்கிறாரு இல்லையா, அவருடைய சாயல்லையே படிக்கிறாரு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, மிகவும் மனஸ்தாபம் அடைகிறாரு, ஏன் மனுஷனை படைச்சேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு ஏன் இவங்களை நான் படைச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், மிகவும் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார், அதை குறித்து வருந்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5:6 நம்ம பார்க்கிறோம். அப்போ எதால பாவம் வருகிறது, இந்த கண்ணால தான், இந்த கண்கள் பார்க்கிற பார்வைகளால தான் பாவம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன செய்யறாரு,
அப்போ தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சாயலில ஒளியாக வெளிச்சமாக என்ன செய்கிறாரு, மனுஷனை படைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் இல்லையா. அப்ப அந்த ஒளி வெளிச்சம் எல்லாம் என்ன செய்கிறதா இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறதா இருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட கண்ணினுடைய இச்சையினால என்ன செய்யறோம், நம்ம கண்களில் உள்ள அந்த ஒளியை வந்துட்டு என்ன செய்யறோம், நாமளே வந்துட்டு இந்த இச்சையினால அதை குருடாக்கி கொள்கிறோம், இருளாக்கி கொள்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அதன் காரணமாகவே நம்ம அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்தினுடைய இச்சைக்கு நம்ம ஆட்கொள்கிறதுனால அந்த ஒளியை மறைச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இருளை நம்ம என்ன செய்கிறோம், கண்களிலே கருத்து கொள்கிறவர்கள் இருக்கிறதுனால நம்முடைய பாவம், அந்த பாவத்தினாலே நம்ம கண்கள் இருளாக்கப்படுவதனால தேவகுமாரனுடைய கண்கள் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப லோத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, லோத்து இருந்த இடத்துல வந்துட்டு சோதோம் கோமோரா எப்படியா இருந்ததுன்னு சொன்னா, அந்த தேசம் பாவத்தினால நிறைந்ததா இருக்குது. அந்த பாவம் எங்க எட்டினதா, வானத்துல எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். பார்க்க போனோம்னா அந்த இடத்துல தான் முதலாக ஹோமோசெக்சுவலே அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியங்களை நாம பார்க்கிறோம். அதுல பார்க்கும்போது அவங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்கிறாங்களாமே, அது தெரியும் இல்லையா. அவங்க வந்து லோத்து வந்து கதவை தட்டி அவங்களை எங்களுக்கு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி அவர்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அவரை வந்து இது பண்ணும் பொழுது அப்போ தேவன் என்ன செய்கிறாரு, அவங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க செய்கிறார் என்று சொல்லி ஏன்னா அவர்கள் பாவம் செய்வதற்காக அவர்கள் அலைகிறார்கள் என்று சொல்வதனால அவர்கள் என்ன செய்கிறார், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாருடைய கண்களையும் அவர் என்ன செய்கிறார், குருடாக்கி அவர்களை வந்து என்ன செய்யறாங்க, எல்லாம் சுற்றி சுற்றி தடவி தடவி நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன செய்கிறார்கள், அவங்க உள்ளத்துல வந்துட்டு பிசாசுனால பாவத்தினால அவங்களுடைய ஆன்மீக கண்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, இருளாக்கப்பட்டு குருடாக்கப்பட்டு மெய் வழியான தெய்வத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவங்க குருட்டாட்டம் பிடித்தவர்களாக அவர்கள் என்ன செய்யறாங்க, சுற்றி 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 வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா, நம்ம எல்லாருமே வந்து ஆதாமை போல என்ன செய்கிறோம், உடன்படிக்கையை மீறி நம் தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்கிறோம், பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ சிலுவையில இயேசுவை அறையறதுக்காக ஒப்பு கொடுக்கறதுக்காக பிலாத்து என்ன செய்யறாரு, கூட்டிட்டு வந்து இயேசுவை நிறுத்தி அங்க இருக்க கூடியிருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறாரு, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தரை விடுதலை பண்ணணும்னு இருக்கேன், யாரை நான் விடுதலை பண்ணணும். போது கூட்டம் எல்லாம் யார கேக்குது, யாரை விடுதலை பண்ணணும்னு சொல்லுது, பரபாச விடுதலை பண்ண அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் எங்களுக்கு பரபாசத்தான் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அது மாத்திரம் இல்லாம இயேசு சிலுவையிலேயே அறையுங்கன்னு வேற அவங்க என்ன செய்யறாங்க, உடனே சரி பரபாச விடுதலை பண்ணனாம அது மாத்திரம் இல்லாம இயேசு சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி எல்லாருமே கூக்குரல் இடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, இது யூத குலத்தினுடைய கூக்குரலா இல்லாம ஒட்டுமொத்த மக்களுடைய மனித குலத்தினுடைய ஒரு கூக்குரலாகவே தான் அது இருந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப பார்க்க போனோம்னா, ஆதாம்ல இருந்து இனி கடைசியா பிறக்க போற குழந்தையோட பாவம் அனைத்தையுமே அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், சேர்ந்து இந்த இறைமகன் என்ன செய்கிறது, இயேசு அந்த பாவம் அத்தனையுமே இயேசுடைய கண்ணை கட்டி கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோவான் 8:12 சொல்கிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்ன செய்கிறாரு, என்னை பின்பற்றுகின்றவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒளியை குறித்து தான் எப்பவுமே சொல்லுவாரு, ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் அப்படிப்பட்ட அந்த தேவகுமாரனை, மெய்யான தேவனை இந்த மனித குலம் என்ன செய்து அவரை கண்ணை கட்டி அங்க நிற்க வச்சிருக்கிறது. அவருக்குள் எவ்வளவு ஏனும் இருள் இல்லை. யோவான்ல படுக்கும்போது பார்ப்போம் இல்லையா, அவர் ஒளியா இருக்கிறார், அவருக்குள் எவ்வளவு ஏனும் இருள் இல்லை, அவ்வளோ பிரகாசம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இப்ப இயேசுனோட கண்ணை கட்டின அந்த கூட்டத்துல நாம நின்று பார்த்தோம்னா, ஒருவேளை அவர் கருத்துல இருந்து எவ்வளவு நன்மையை பெற்றவங்க நிக்கலாம் இல்லையா, அங்க நின்றுகிட்டு இருக்கலாம். அப்புறம் இயேசுவை கைது செய்யும் போது ஒரு வீரன், ஒரு போர்ச்சவர் வந்து இயேசுவை கைது செய்யும் போது உடனே பேதுரு என்ன செய்வாரு, கத்தி எடுத்து ஒருத்தருடைய ஒரு போர்ச்சவருடைய காதை வெட்டிடுவார். அந்த போர்ச்சவருடைய பேர் மல்குஸ். அப்போ உடனே இயேசு என்ன செய்யறாரு, அந்த காதை எடுத்து அவருக்கு ஒட்டி வச்சு அந்த இடத்துலயே ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த நன்மையை பெற்றுக்கிட்டு அவங்க கூட என்ன செய்யறான், அந்த கூட்டத்துல நிற்கிறவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம ஒரு போட்டோ, இப்பெல்லாம் நமக்கு ஒரு போட்டோவை பார்த்தோம்னா கேமரால என்ன பண்ணி பார்க்கறதுக்கு, ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது பின்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்துட்டு விஞ்ஞானம் பெருகி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ
சேட்டலைட் மூலியமாவே நம்ம ஊர்ல நம்ம வீடு எங்க இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு சும்மா அப்படி கூகுள்ல போட்டாலே நம்ம வீடு எங்க இருக்கு தெரு எங்க இருக்குன்ற அளவுக்கு தெரிகிற மாதிரி இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இங்க அவ்வளோ நன்மைகள். அந்த கூட்டத்தை அப்படியே நம்ம ஜூம் பண்ணி 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 பார்த்தோம்னா நம்முடைய முகம் கூட ஒருவேளை அந்த கூட்டத்துல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம், நிறைய அவிசுவாசத்தினால நம்முடைய அறியாமையினால செய்த பாவங்களினால ஆண்டவருடைய கண்களை நம்ம கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும் போது இறைவன் இயேசுவின் கண்களை நாம கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-12. ரோமர் 3:10-12. 10-12. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உண்மை உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ வந்துட்டு அப்போ இன்னும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா யாரு இருக்கோம் அந்த கூட்டத்துல? நம்மளும் இருக்கிறோம். நம்மளும் என்ன செய்யறோம், நம்மள அவ்வளோ நீதிமானா தேவனை தேடினவங்களா? அப்புறம் நம்ம உணர்வு இருக்கா? எத்தனையோ காரியங்களை நம்ம அவருடைய கண்களை கட்டி விட்டு நம்ம இன்னமும் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம தான் நம்ம அவருடைய இயேசுடைய கண்களை கட்டினோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக கட்டப்பட்ட இயேசுவின் கண்கள், மனித குலத்தின் கண்கள். இப்ப இயேசுனுடைய கண்ணை கட்டியது யார் அப்படின்னு பார்த்தோம். கட்டப்பட்ட மனித குலத்தின் கண்கள். ஆதியாகமம் 27:1. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். ஒன்றுதான். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவர் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது. இப்போ இது மனுஷ குலத்தின் கண்கள். இதுல பார்க்கும்போது அவர் தான் என்ன செய்யறாரு, தான் மூத்த குமாரனை பிளஸ் பண்ணணும். என் கண்ணு இதாயிடுச்சு, மறிக்கக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் என் பையனை கூப்பிட்டு மூத்த மகனை கூப்பிட்டு நான் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பார்க்க போனோம்னா நம்ம நினைக்கிறோம் அவருடைய சரீர கண்கள் தான் குருடானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இல்ல, ஆனா அவருடைய ஆவிக்குரிய கண்களும் எப்படியா இருந்தது, குருடானதாக இருந்தது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா சரீர பிரகாரமான அவருடைய கண் மாத்திரம் இருளடையில, அவருடைய ஆவிக்குரிய கண்ணும் கூட என்ன செய்ததா இருக்கிறது, இருளடைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வெளிப்படையாக ரெபேக்கால் கருவுற்று இருந்த போதே அவங்க கேட்பாங்க இல்லையா தேவன் கிட்ட, இல்லையா இது மாதிரி வயிற்றுல வந்துட்டு எனக்கு தேவன் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு, உங்க வயிற்றுல எத்தனை ஜாதி பிறக்குது, 2 ஜாதி பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாரு, 25-23 25-23 ஜெனிசஸ் 25 chapter 23. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்த்திலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ கரெக்டாவே தேவன் என்ன சொல்லிட்டாரு, வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, வயிற்றுல இருந்து 2 ஜாதி வரப்போகுது, அப்புறம் 2 ஜாதி பிறக்க போகுது அப்படின்றாரு. 2 ஜாதி உன் வயிற்றுல இருந்து பிரியும், அது ஒரு ஜனத்தை பார்த்துல ஒரு ஜனம் எப்படியா இருக்கும், பலத்திருக்கும், மூத்தவன் என்ன செய்வான், இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ரெபேக்காக்கு, இல்லையா? அப்ப இளையவனைத்தான் கர்த்தர் வந்து தேவன் வந்து ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரிந்தும் கூட, அப்ப ஈசாக்குக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா, தெரிந்தும் கூட அவர் ஏன்னா யாரை கூப்பிடுறாரு, ஏசாவை கூப்பிட்டு என்ன செய்யறாரு,
ஈசாக்கு என்ன சொல்வாரு, ஓகே ஓகே. ஈசாக் ஈசாக்கு வந்துட்டு ஏசாவை கூப்பிட்டு தானே ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது இதை ரெபெக்காள் கேட்டுட்டு உடனே யாக்கோப் கிட்ட போய் நீ உடனே போய் ஆட்டை பிடிச்சிட்டு வா, எனக்கு வேகமா சமைச்சு தர. சுயத்துல பண்றோம். நம்ம நினைக்கிற சுயத்துல, ஆனா கர்த்தர் வந்து தேவன் முதல்லயே சொல்லிட்டாரு, 2 ஜாதி பிரியும், 2 பிரியும், ஒன்று காட்டிலும் மற்றது பலத்திருக்கும், மூத்தவன் வந்துட்டு இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவருடைய கண்கள் எப்படியா இருக்கிறதுன்னு பாக்குறோம், இருளடைந்திருந்தது. அப்போ மனக்கண்களும் இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்லாம 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல், இவர் வந்துட்டு ஈசாக்குடைய கண்கள் இருளடைந்தது. 3:2. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது என்று சொல்லி தேவனுடைய போதும் இல்ல இப்போ 1ஆம் வசனம் படி, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரதிஷ்டமான தரிசனம் இருந்தது இல்லை. அப்போ சாமுவேல் அந்த காலத்துல எப்படியா இருந்ததா, அவருடைய கர்த்தருடைய வார்த்தை எப்படியா இருந்தது, வசனம் எப்படியா இருந்ததா, ரொம்ப அபூர்வமா தான் வருமா. அது மாத்திரம் இல்லாம பிரதிஷ்டமான தரிசனம் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தார், அவர் பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அப்ப ஏலியுடைய கண்களும் எப்படியா இருந்தது, இருளடைந்திருந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பார்க்க போனோம்னா ஏலி வந்துட்டு ஒரு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அருகாமையில தான் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் கூட அவருக்கு பிரதிஷ்டமான ஒரு தரிசனம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னாகமம் 24:4. நம்பர்ஸ், என்னாகமம் 24:4. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ் விழும்போது கந்திரக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று பிலாயாம் என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கிற இன்ட்ரோடக்ஷன், அவர் தன்னை குறித்து எப்படி பிலாயாம் என்ன சொல்றாரு, தன்னை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றாரு. கண் திறக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவருடைய தரிசனத்தை நான் கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், தன்னை குறித்து ஒரு